இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 97 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 216 மீன்பிடி படகுகளையும் மீட்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தலைநகர் டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. ஆனால் பரந்த பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. தொகுதிக்கு தொடர்பில்லாத நபர்கள் அனைவரும் வெளியேற உத்தரவு. ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறித்தவ ஆதிதிராவிடர் மாணாக்கர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன் தள்ளுபடி. 48 கோடியே 95 லட்சம் ரூபாய் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அரசாணை. நெல் கொள்முதல் குறித்து அறிந்தும் அறியாமலும் பேசுகிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அமைச்சர் சக்கரபாணி பதிலடி. ஏடிஜிபி கல்பனா நாயக்கரையில் தீ விபத்து ஏற்பட்டதில் நாசவேலை எதுவும் இல்லை. மின் கசிவே தீ விபத்துக்கு காரணம் என்றும் டிஜிபி அலுவலகம் விளக்கம். உதவி ஆய்வாளர் தேர்வு விவகாரத்தில் ஏடிஜிபி கல்பனா நாயக் கூறிய குற்றச்சாட்டில் உண்மையில்லை. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலேயே தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டதாகவும் விளக்கம். எஸ்ஐ தேர்வு முறைகேட்டை வெளிப்படுத்தியதால் தன்னை கொல்ல சதி என ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார். பெண் ஏடிஜிபியின் புகார் குறித்து மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை. இரண்டாயிரத்து 25-26 நிதியாண்டில் தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு 6,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 2,948 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 77 ரயில் நிலையங்கள் மேம்பாட்டு பணிகள் தீவிரம். பாம்பன் புதிய தூக்குப்பாலம் திறக்கப்படும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும். நாட்டிலேயே தனித்துவமான மேம்பாலமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 10ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். தமிழக பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் அமைச்சரவை கூடுகிறது. தமிழக ஆளுநரை நீக்க கோரி வழக்கறிஞர் ஜெய்சுகின் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ஆளுநர் ரவியை திரும்ப பெற மத்திய அரசுக்கு உத்தரவிட முடியாது எனவும் திட்டவட்டம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக மறு ஆய்வு வழக்கு. இறுதி விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. விருத்தாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு. வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரி 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மண்டபம் மீனவர்களுக்கு காவல். மீனவர்கள் 10 பேரையும் வரும் 17ஆம் தேதி வரை வவுனியா சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு.
அதிமுக நிர்வாகி ஜெகபர் அலி கொலை வழக்கில் கைதான 5 பேருக்கு சிபிசிஐடி காவல். 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அனுமதி. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய நபர் காவலரை தாக்கி தப்பி ஓடிய போது சுட்டுப்பிடித்த காவல்துறை. வேங்கை வயல் வழக்கு புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். வேங்கை வயல் விவகாரம் வன்கொடுமை வழக்கு இல்லை என கூறி உத்தரவு. சுங்கச்சாவடியில் பணம் செலுத்தாமல் செல்ல திமுக கொடி லைசன்ஸ் என்பதை காவல்துறை ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஈசிஆர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தமிழக வெற்றி கழகத்தினரால் கடும் போக்குவரத்து பாதிப்பு. நெரிசலில் சிக்கிய அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் கார். சென்னையில் தமிழக வெற்றி கழக கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி கோரிய விண்ணப்பத்தை பரிசீலிக்க கோரிய மனு. 6 வாரங்களில் முடிவெடுக்க மாநகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்டுள்ள வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தல். வருகிற 6ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மருவிய பால் இனத்தவர்களுக்கு ஒரே கொள்கையை வகுப்பதே முறையாக இருக்கும். இரு பிரிவினருக்கும் ஒரே கொள்கையை வகுப்பதில் என்ன சிக்கல் உள்ளது என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பாஜக ஆட்சியில் உள்நாட்டு உற்பத்தி துறை சரியான முறையில் ஊக்குவிக்கப்படவில்லை. அதானி போன்ற தனிநபர் மட்டுமே ஊக்குவிக்கப்படுவதாகவும் மக்களவையில் ராகுல் காந்தி விமர்சனம். தமிழ் நிலப்பரப்பில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பின் பயன்பாடு இருந்திருக்கிறது. மத்திய அரசு அங்கீகாரம் கொடுக்காமல் மௌனம் காப்பது ஏன் என்றும் மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி கேள்வி. மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் விவரங்களை முழுமையாக வெளியிட வேண்டும். மாநிலங்களவையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி. உலக சாம்பியனான குகேஷை வீழ்த்தி பிரக்ஞானந்தா சாம்பியன். ஆண்டுக்கான கிராமி விருதை வென்றார் சென்னையில் பிறந்த இந்திய வம்சாவளி பெண் சந்திரிகா தண்டன். இசை உலகில் மிக உயரிய விருதை பெற்ற சந்திரிகாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் புதிய திரைப்படம். படத்திற்கு காட் ஆஃப் லவ் என்று பெயர் சூட்டிய படக்குழு.